வணக்கம் நண்பர்களே. நேற்றோட சினிமாவுக்கு 71 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் மிக ஆகாதுங்க. ஆமாங்க, நேற்று கமல் சாரோட பிறந்தநாளை முன்னிட்டு, கலைஞானி கமல்ஹாசன் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு நிறைய அறிவிப்புகள் வெளியாயிடுச்சுங்க. நிறைய புதிய புதிய அப்டேட் சொல்லியாச்சு. நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 7ஆம் தேதி தான் அவரோட பிறந்தநாள். அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. 71வது பிறந்த நாளுங்க. ஆனால் ஆளை பார்த்தா அப்படி சொல்லவே முடியாது இல்லைங்களா? இவன் என்ன ஏஜுங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது அவரை பார்க்கும்போது தெரியும். அரசியல் சார்ந்து சித்தாந்தம் சார்ந்துன்னு பார்த்தோம்னா நிறைய வந்து அவர்கிட்ட விமர்சனம் இருக்கும். ஆனால் கலைஞானின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. பிறந்தநாளான நேற்று வந்து பார்த்தோம்னா அந்த நாயகன் படம் இருக்கு இல்லைங்களா, அதை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு டீம். எதிர்த்தரப்பு வந்து இல்லை, ரீரிலீஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. அந்த கோர்ட்லேயும் வந்து தீர்ப்பு வருதுங்க. விசாரணையை பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் நீதிபதி வந்து செந்தில்குமார் அவர்கள். இஷ்யூ அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் விலாசி நீதிபதி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் இவர். என்ன சொன்னாரு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து கமல் ஃபேன்ஸ் அவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல செய்தி தான். இந்த படம் வந்து ஒப்பந்த அடிப்படையில் மட்டும்தான் ரீரிலீஸ் ஆகுது, அதுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை நானே வந்து 16 தடவை கிட்ட பார்த்துட்டேன். இந்த படத்தில் என்னால் ஒவ்வொரு சீனாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போதே எப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னை நிலைமையில சினிமா வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஒன்று சேர்ந்துருச்சுங்க. இது வந்து நம்ம ஒரு நாளும் ஒரு படத்தை கூட பார்க்காம இருக்கவே முடியாது. எல்லாரும் கண்டிப்பாக படம் பார்ப்போம். அந்த வகையில் வந்து எல்லாருமே படம் பார்க்குவோங்க. பிறந்த நாளை முன்னிட்டுங்க படத்தோட பேர் என்னன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து KH 237, அதாவது கமல்ஹாசன் அவர்களோட 237வது படத்தோட அப்டேட் தாங்க அது. படத்தை ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா கீழே வந்து ஹேஷ்டேக் போட்டு ஹன் மோட் ஆன் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து படம் வந்து கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னு தான் எதிர்பார்க்க முடியுது. டைரக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்பரி சார் அவர்கள் தான் அவங்க வந்து இந்த படத்தை வந்து இயக்குறாங்க. ஸ்டோரி வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிற ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவரோட ஸ்டோரி தான் படத்துக்கு கதையாகவே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கோபி பார்த்தோம் அப்படின்னா சுனில் அவர்கள், பார்த்தோம்னா ஷமீர் அவர்கள். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்தோம் அப்படின்னா ஜெக்ஸ் விஜய் தாங்க இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறாரு. இவர் வந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்டவருங்க. இவர் வந்து கர்நாடிக் இசையை வந்து